சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு அவருடைய வாழ்க்கையுடைய வயது காலத்துல முக்கியமான காலகட்டம் எது, யோகமான காலகட்டம் எது, வாழ்க்கையுடைய திருப்பு முனைகள் நிறைந்த காலகட்டம் எது என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த காலங்கள் யோக காலங்கள் என்று நான் சொல்ல இருக்கிறேன். ஏன்னா ஒரு வாழ்க்கையில எந்த காலம் யோகமான காலம் தெரிஞ்சிட்டாதான் அதுக்கு தகுந்தபடி நம்ம வாழ்க்கையை சரியா நம்ம திட்டமிட்டு சில வெற்றிகளை அடைய முடியும். அதற்கான பதிவு இதுங்கிறதுனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராசி மிதுன ராசியாக வரும். இந்த மிதுன ராசி புதனுடைய தன்மைகளை கொண்ட ராசிங்கிறதுனால புதனுடைய அம்சங்களும் ராகுடைய அம்சமும் சேர்ந்து இருக்கிறவங்க தான் திருவாதிரை நட்சத்திரம். பொதுவாக ஆருத்ரா நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம், மிக சிறப்பான ஒரு நட்சத்திரம். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இறைவனுடைய ஆற்றல் நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இந்த ராகுடைய தன்மைகள் கூட இருக்கிறதுனால இவங்களுக்கு எதை செய்தாலும் ஒரு பிரம்மாண்டமா செய்யணும்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில இந்த ராகுடைய அம்சத்தில் பிறந்தவர்களுக்கு பெருசா செய்யணும், பிரம்மாண்டமா செய்யணும், வாழ்க்கையில பெரிய சாதனைகளை செய்யணும் அப்படிங்கிற எண்ண அலைகள் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால அது எது செய்தாலும் இரட்டை தன்மையோடு ரெண்டா செய்வாங்க. ஸோ ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா முடிக்காம விட மாட்டாங்க திருவாதிரையில் பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்க்கையினுடைய வயது காலத்தில் முக்கியமான காலம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் திசை இவர்களுக்கு ராகு திசை தொடங்கும். ஒரு மனிதனுடைய யோகமே தசாபுத்திகள் அடிப்படையாக வைத்துதான் யோகங்களை அந்த மனிதர்கள் அனுபவிக்க முடியும். அப்ப தசாபுத்திகள் அடிப்படையில பார்க்கும்போது முதல் திசை ராகு திசை வரும். ராகு திசை என்பது 18 வருஷம் நடக்கக்கூடிய ஒரு திசை என்றாலும் ஒரு சிலருக்கு 18 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும். ஒரு சிலருக்கு 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 ஆண்டுகள், இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி முதல் திசையானது இருப்பு இருக்கும். உங்க சுய ஜாதகத்துல போட்டிருப்பாங்க தாயின் கர்ப்பசல் நீக்கி தசா புத்தி இருப்பு ராகு திசை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை நீங்க பாத்துக்கோங்க. நம்ம உதாரணமா 10 வருஷம் வச்சுக்கலாம் ஒரு முதல் திசையானது. அப்போ ஒரு 10 ஆண்டு ராகு திசை அப்படின்னு வச்சிட்டோம்னா அடுத்து இளமையில் ராகு திசை கடந்து அடுத்து குரு திசை 16 ஆண்டுகள் வரும். கிட்டத்தட்ட ஒரு 25 வயது வரைக்கும் குரு திசை அப்படின்னு வச்சுட்டா இந்த 25 வயதுக்கு பிறகு வரக்கூடிய திசை அவர்களுக்கு சனி திசை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயங்களை கத்துக்கிற ஆர்வம் கூட இருக்கும். அப்ப அந்த 25 வயதுல அவங்களுக்கு சனி திசை தொடங்குது அப்படின்னா பாக்கியாதிபதி திசை வாழ்க்கையில நிறைய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக அமையும். அப்ப 25 வயதுல கல்வி முடிச்சுட்டு உத்தியோகம் அப்படின்னு போகக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்துக்கான வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தொழில் அப்படின்னு போகக்கூடியவர்களுக்கு தொழில மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சு புதிய தொழில் தொடங்கக்கூடிய, சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி திசை ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு கொடுக்குது. அப்ப சின்ன வயசுல இருந்தே சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்களாக திருவாதிரையில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்ப சனி திசை 19 ஆண்டுகள் அப்படி சனி நல்ல இடத்துல அந்த ஜாதகத்துல ஒரு அமைப்புல இருந்துட்டாருன்னா பொதுவா அந்த மிதுனத்திற்கு பாக்கியாதிபதி, அதே மாதிரி லக்னத்திற்கு அவர் நல்ல ஒரு கிரகமாக இருந்துட்டா அந்த திசை 19 ஆண்டுகள் வெற்றி மேல் வெற்றி தான், ராஜ யோகம் தான். தொழில், பொருளாதாரம், வளர்ச்சி, ஆரோக்கியம், நிம்மதி, வெற்றி எல்லாத்திலையுமே சொல்லிட்டே போலாம். மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு திசை. அது சனி உச்சம் பெற்று 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று திசை நடத்தினா சச யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை சனி கொடுக்குறாரு. அப்ப திருவாதிரையில பிறந்தவர்களுக்கான யோகம் ஆரம்ப காலம் சின்ன வயசுலேயே ஒரு 25 வயது, ஒரு 30 வயசுலேயே அந்த திசை ஆரம்பிக்கும். ஒரு குரு திசை 30 வயசுல முடியுதுன்னா 30லயே அந்த யோக திசை ஆரம்பிக்கும். 30 to 49 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு வரைக்கும். அப்ப 25 to 45 வரைக்கும் இப்படி எடுத்துக்கலாம். இந்த காலங்கள் சம்பாதிக்கிற வயசுல இப்படி ஒரு திசை வருதுனாலே அவர்களுக்கு அது ஒரு பெரிய யோகம் தான். ஒரு மனிதனுக்கு சம்பாதிக்கிற வயசுல திசைகள் புத்திகள் சப்போர்ட் பண்ணணும். அப்ப அந்த மாதிரி இந்த வயதிலேயே சனி திசை அவர்களுக்கு பாக்கியாதிபதியாக மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இவர்களுக்கு ஒரு 30 to 50 வயசு வரைக்கும் ராஜ யோக காலம், வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய காலம் என்கிறதுனால நல்ல திட்டமிடல் இந்த வயசுல இருக்கணும். பொறுமையும் நிதானமும் இருக்கணும். சனி திசை என்பதே பொறுமையா செயல்பட வேண்டிய ஒரு திசை.
நிதானமா போக வேண்டிய ஒரு திசை. ஏன்னா சனினாலே ஒரு சுலோ கிரகம் பேரு. அப்ப அந்த நேரத்துல பொறுமை, நிதானம், யோசிச்சு செயல்படுற விஷயங்கள் எல்லாம் கூட வச்சுட்டீங்கனாலே வெற்றிகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிரும். சிலருக்கு 25 to 32 வயது உயர்கல்விக்கான காலமாக அமையுது. ஏன்னா அந்த உயர்கல்வி ஸ்தானத்துல ஒரு சிலருக்கு வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு கிடைக்குது. இந்த 32 வயதுக்கு பிறகு ஒரு 35 வயசுக்கு பிறகு ஒரு 50 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா நிலையான வெற்றிகள் அடையக்கூடிய காலம், சமுதாயத்துல பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய காலம், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அதிகரிக்கக்கூடிய காலம், வாழ்க்கையில ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த 35 வயதுக்கு பிறகு இவர்களுக்கு சனி திசை நல்ல ஒரு வாய்ப்புகளை வெற்றிகளை தரக்கூடிய திசையாக அமையுது. அப்ப இந்த மாதிரி அனுபவம் கிடைக்கிற காலத்துல அதை சரியா பயன்படுத்தினா இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக வருகிறார்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் திறமைகளை சரியாக பயன்படுத்தினாலே வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை அடைஞ்சிருவாங்க. அது சரியான நேரத்துல வெளிப்படுத்துறது தான் அவங்க வெற்றி அடங்கியிருக்கு. விடாமுயற்சி, திட்டமிடல், தன்னம்பிக்கை இதெல்லாம் இவங்களுக்கு கூட வந்து சேர்ந்துருச்சுன்னா இந்த சனி திசை 19 ஆண்டுகள் ராஜயோகத்தை தரக்கூடிய திசையாக, மிகப்பெரிய பாக்கியத்தை, வெற்றியை தரக்கூடிய திசையாக அமையுது. இது 9ஆம் அதிபதியாக வர்றதுனால நிறைய பேருக்கு வெளிநாடு போய் வாழ்க்கையில செய்யற தொழில் செய்யற அமைப்பும், வெளிநாடு தொழில் அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு துறையும் இவங்களுக்கெல்லாம் இந்த திசை கொடுக்குது சனி திசை. இந்த மாதிரி அமைப்புகள் இந்த ஒரு 30 to 50 வயது காலம் வந்து திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோக காலம் என்பது போது அதை சரியா பயன்படுத்தும் போது பிற்பகுதி காலங்கள்ல நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியும். ஆனா இது வந்து ஒரு பொது பலன் தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ஜாதகத்தினுடைய பொதுவாக தசாபுத்திகள்லாம் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட இந்த சனி திசை எல்லா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் வெற்றியை தருமா அப்படின்னா ஒரு சிலருக்கு இல்லாம இருக்கலாம். காரணம் என்னன்னா அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில அந்த பலன்கள் மாறும். ஏன்னா சனி பகவான் வந்து நீச்சமாவோ மறைவு ஸ்தானங்களையோ இல்ல லக்னத்துக்கு 6, 8, 12 குடையவர்களாக வந்து திசை நடத்தும் காலத்துல, பாதகாதிபதியாக சனி வரும் காலத்துல இந்த பலன்கள் கொஞ்சம் கூடவோ குறையவோ செய்யும். பெரிய நன்மைகளை அது கொடுக்காது. எனவே உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்க. அதுல உங்களுக்கான சனி திசை வரும் வயது, சனி திசை என்ன வயசுல தொடங்குது, அந்த சனி உங்க ஜாதகத்துல யோகரா, சுப கிரகமா, இல்ல சனி யோகியா இருக்காரா, அவயோகியா இருக்காரா, திதிசூன்ய வீட்டுல இருக்காரா, இப்படி நிறைய அம்சங்களை பார்த்து அந்த திசை உங்களுக்கு வெற்றி திசையாக இருக்கும் பட்சத்துல மிகப்பெரிய ஒரு யோகமே. ஒருவேளை அப்படி இல்லைன்னா அதற்கான பரிகாரங்கள், எளிய இறை வழிபாடுகள் தொடங்க ஆரம்பிங்க. அதற்கான விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு அந்த திசை கண்டிப்பாக ஒரு நன்மையை செய்து அந்த 19 ஆண்டுகளும் வெற்றி மேல் வெற்றி கிடைச்சு வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்கள் முன்பு விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.